இயேசு ஏன் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? இயேசு ஏன் இவ்வளவு துக்கங்களை சுமந்தார்? அவர் நல்லவர் அல்லவா? அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவர் தானே. குருடர்களை பார்க்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், எத்தனையோ செய்தும் ஏன் இந்த பாடு? அவர் என்னதான் நல்ல செயலை செஞ்சாலும் அவருக்கும் இந்த உலகம் தண்டனை தானே கொடுத்துச்சு. நல்லது செஞ்சு என்ன பிரயோஜனம்? இயேசு தெய்வமானால் ஏன் இந்த பாட அனுபவிக்கணும்? எல்லாரையும் அழிச்சு காட்டியிருந்தா தானே தெய்வம்னு நம்புவோன்னு இருப்பீங்களானா? இதற்கு ஒரு காரியம் சொல்லலாம். ஒரு நீதிபதியின் மகன், அந்த நீதிபதி பயங்கரமாய் நீதி செய்கிறவர். அவரை போல நீதி செய்ய ஒருவராலே முடியாது. பட்சபாதம் இல்லாம எந்த காரியத்துக்கும் யாராக இருந்தாலும் தன்னுடைய உறவினர்களானாலும் நீதியை கரெக்டா செஞ்சிருவார். இரக்கம் பாராட்ட மாட்டாரு. அதே நேரத்தில் ஒருத்தங்கிட்ட உண்மை இருக்குன்னா என்ன ஆனாலும் விடுவிக்கவும் முற்பட்டு விடுவிச்சிருவார். அப்படிப்பட்ட நீதிபரர். அவர் மேலே நிறையா வன்மம் கொண்டவங்களும் இருந்தாங்க, அவர் மீது எரிச்சல் கொண்டவங்களும் இருந்தாங்க, அவர் மீது பாசம் கொண்டவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா பட்சபாதம் இல்லாமல் தீர்ப்பு கொடுக்குறவருப்பா அப்படின்னு. அப்படிப்பட்ட நீதிபதியுடைய மகன் ஒரு நாள் தவறு செய்து விட்டான். அந்த தவறு நிரூபணமாகிறது. அந்த தவறுக்கு என்ன தீர்ப்பு சொல்லணும் என்கிற அந்த தீர்ப்பில் உட்கார்ந்த நீதிபதி அன்னைக்கு அவர் தான், அவங்க தகப்பன் தான் உட்கார்ந்துருக்காரு. அந்த நீதிபதி எல்லாவற்றையும் விசாரித்து அறிந்து ஒன்று செய்கிறார். நீதிபதியின் மகன் செய்தது தவறே, அந்த தவறுக்கு தண்டனை நிச்சயம். அப்போ அவனுக்கு இத்தனை கசையடிகள் கொடுக்க வேண்டும் என்று எழுதிவிட்டார். அந்த தீர்ப்பை கேட்ட நிறைய பேர் கதறி அழுகிறாங்க. ஏன்னு கேட்டா, உங்க பையன் சின்ன பையன், இத்தனை கசையடிகள் வாங்கினா அவன் செத்தே போயிடுவான். உங்க பிள்ளைக்காவது கொஞ்சம் இறக்கப்பட மாட்டீங்களா? இப்படிதான் இருப்பீங்களா? என்னையா நீதிபதினு இருக்கலாம், அதனால இந்த அளவுக்கா அப்படின்னாலும் அவர் எழுதுனதேன்னு எழுதி வச்சுட்டு இறங்கிட்டார். தண்டனை கொடுக்கிற அறைக்கு தன் மகன் போகிறான். இவர் நீதிபதியின் அறைக்கு வந்து தன்னுடைய உடைகளை கலற்றி வைத்து விட்டு தன்னுடைய சாதாரண உடைகளில் மகனை தண்டனை கொடுக்கிற இடத்துக்கு போகிறார். அங்கே போன, ஐயா என்ன இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க? உங்கள் பையன் தானே, நாங்கள் விட்டுதோம். விடாதீங்க, என் மகன் தப்பு செஞ்சது உண்மை, அந்த தப்புக்கு நான் நீதிபதியாய் தண்டனை எழுதிவிட்டேன். ஆனால் என் மகன் இந்த அடி வாங்கினா அவனால் இனி வாழவே முடியாது. அவன் தப்புக்கு தண்டனை எழுதிட்டேன், அவன் இனி திருந்தி வாழட்டும், அவனை விடுங்க. அவன் கண்ணு முன்னாடி என்ன அடிங்கன்னு தகப்பன் தன் முதுகை கொடுத்தாராம். தகப்பன் வாங்கின ஒவ்வொரு அடியிலையும் மகன் பார்த்து பார்த்து கதறி கதறி சொன்னானா, அப்பா இனி நான் எந்த தப்பு செய்ய மாட்டேன்ப்பா, இனி எந்த தப்பு செய்ய மாட்டேன்ப்பா. இதுதான் இயேசு அந்த சிலுவையில் அடைந்த ஆக்கினை. நாம் நிற்க வேண்டிய நிலைமையில் இயேசு அன்று நின்றார். இன்று இயேசுவுக்குள் இருக்கிறவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு ஏன் பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? இயேசு ஏன் துக்கங்களை சுமந்தார்? அது நம்முடைய பாடு, நம்முடைய துக்கம். அவருக்குள்ள வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதில் இருக்கிற அந்த சந்தோஷம் தெரியும்.